இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்க இந்த மசாலா எக் ஃப்ரை ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நல்லா சூப்பராகவும் சிம்பிளாகவும் சொல்லியிருக்கேன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தாளிப்பு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அவிச்ச முட்டையை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மேலே தூக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி அதுக்கு மேலே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக பெப்பர் தூள் அதாவது மிளகு ஜீரகத்தூள், அது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ உப்பு போட்டோம், பெப்பர் தூளும் போட்டாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபக்கம் திருப்பி இதுக்கு மேலேயும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, இது கூடவே மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அடுத்ததான் கரம் மசாலா, இது கூடவே உப்பு, லாஸ்ட்டாக மிளகு ஜீரகத்தூள் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் நல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஃபாலோவர்ஸுக்காக நான் சூப்பராகவும் நல்லா சிம்பிளாகவும் இந்த மசாலா எக் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.